வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொதுக்குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டா, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் பிற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பிரதமர் அறிவுறுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் திரு ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் 2026-27 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. 7 மையங்களில் நடைபெறவுள்ள இத்தேர்விற்கு 1634 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முத்துப்பிள்ளைப்பாளையம், பிச்சவீரன்பேட், கல்மேடுபேட் சாலை ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர் ஒரு பகுதி, கோவிந்தன் நகர், புதுநகர், ரெட்டியார்பாளையம், காவேரி நகர், பெருமாள் ராஜா கார்டன், அஜீஸ் நகர், பவழக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், பாவாணர் நகர், ராகவேந்திரா நகர், சுதாகர் நகர், பொன்னகர், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.